ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கீரை குழம்பு சமைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்து நல்லா ஆஞ்சு நல்ல தண்ணியில் கழுவி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உலக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, கொஞ்சம் தேங்காயை துருவி எடுத்துக்கணும். அதோட கொஞ்சம் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுக்கணும். இப்போது குக்கரை எடுத்து அதில் கொஞ்சம் துவரம் பருப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுக்கணும். தனியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய், சோம்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ குக்கர் நல்லா ஒரு 5 விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா பருப்பு குழைவாக வெந்திருக்கும். அந்த வெந்த பருப்பில் நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி, அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் போட்டு, இன்னும் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு நல்லா நம்ம தண்ணியும் எடுத்து வச்சு ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விடணும். இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற அளவு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அது குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஞ்சு வச்சுருக்க கீரையை எடுத்து அதில் போடணும். இப்போ நல்லா கீரையை போட்டு கீரை வேகிற வரைய நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கீரைலாம் வெந்து குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்மளோட புளிக்கரைசலை எடுத்து அதில் கடைசியாக சேர்த்துடணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதுக்கு நம்ம சோம்பு தான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த சோம்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுபடுற வரைய நம்ம வெயிட் பண்ணணும். இந்த சோம்பு போடுறது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, கீரை குழம்பு நல்லா கறி குழம்பு அளவுக்கு நல்லா நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா நம்ம அதை அந்த குழம்பு மேலே ஊற்றி நல்லா ஒரு கிளறி 1 நிமிஷத்துக்கு மட்டும் கடைசியாக கொதிக்க விட்டு இறக்கணுன்னா சுவையான கீரை குழம்பு ரெடி. இப்போ சாதத்தில் நம்ம செஞ்ச கீரை குழம்பை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஞ்சுருந்த இந்த கீரை குழம்பு பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.